ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பூரி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது கிரேவி நல்லா திக்காகவும் நல்லா க்ரீமியாகவும் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருள் நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ மட்டன் கிரேவிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம், கூடவே சின்னதாக 2 ஏலக்காய், அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5-6 சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே குழம்புக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ எப்பயுமே கிரேவிக்குன்னு மட்டன் பீசஸ் வாங்குற போது கொஞ்சம் எலும்போடு வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இது மாதிரி இஞ்சி பூண்டு விழுதோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா தான் மட்டனில் கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க, மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் மட்டன் பீசஸோடு சேர்ந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் மட்டன் கிரேவி சாப்பிட்ற போது மட்டன் பீஸில் உப்பு காரமெல்லாம் இறங்கி நல்லா காரசாரமாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலா விழுது மட்டனோட சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 5 விசில் வேக விட்டுருங்க. 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. கரெக்டாக 5லேருந்து 6 விசில் வேக விட்டீங்க அப்படின்னா தான் மட்டன் பீசஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒருவேளை லைட்டாக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் குக்கரோடைய மூடி போட்டு மூடி எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வேக விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.